ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அல்லது ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அல்லது இப்ப தான் கத்துக்கிட்டு நியூவா ஆரம்பிக்க போறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா, செபி ஷேர் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான மாற்றத்த கொண்டு வந்திருக்குது. அந்த மாற்றத்துக்கு பேரு தான் குளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஏஎஸ். இந்த மெத்தட் கொண்டு வரதுக்கு முன்னாடி இருந்த வேப் விடபிள்யூஏபி அப்படின்னா என்ன? சிஏஎஸ்னா என்ன? 2க்கு என்ன வித்தியாசம்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த மாற்றத்த கொண்டு வந்த பிறகு லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் யாருக்கு என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா, நம்ம ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல ஷேர் மார்க்கெட் பத்தி ஈஸியா, எளிமையா போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த வீடியோக்குள்ள பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே செபியோட சர்க்குலர், என்எஸ்சியோட ரூல்ஸு மற்றும் ஜெரோதாவோட அஃபீஷியல் ஆர்டிக்கிளோட பேஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்ப செபியோட நோட்டீஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பெனியோட ஷேரோட க்ளோசிங் பிரைஸ ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து விவேப் அப்படிங்கிற மெத்தட பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு பதிலா சிஐஎஸ் அப்படிங்கிற மெத்தட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இது வெறும் நோட்டீஸ் மட்டும் இல்ல. அதாவது ஆகஸ்ட் 3, 2026லேருந்து இந்த மெத்தட் வந்து அமல்படுத்தப்பட்டுட்டு இருக்குது. இது வந்து எல்லா ஷேருக்கு அமல்படுத்தப்படல. என்எஸ்சி, பிஎஸ்சி இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் இது அமல்படுத்தப்படல. ஃபர்ஸ்ட்டா வந்து எஃப்என்ஓல இருக்கிற ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மத்த ஷேருக்கெல்லாம் பழைய விவேப் மெத்தட வந்து கன்டின்யூ பண்ணிட்டுருக்காங்க. இப்ப இதுக்கு முக்கியமா இருக்கிறது என்ன? குளோசிங் பிரைஸ். குளோசிங் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ சாதாரணமா ஒரு மண்டே ட்ரேடிங் டேவை எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேடிங் டேல வந்து ஒரு ஷேரோட க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது, அந்த ஷேர்ல கடைசியா என்ட்ரியான பிரைஸா இருக்குமா? அந்த ஷேர் வந்து கடைசியா பையோ, செல்லோ போறக்கு ஒரு பிரைஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பிரைஸ் தான் க்ளோசிங் பிரைஸ்ன்னு நெனைக்கிறீங்களா? ஆனா அது இல்ல. க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது, அந்த ட்ரேடிங் டே முடிஞ்ச பிறகு, நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகாரப்பூர்வமா ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ அறிவிப்பாங்க. அந்த பிரைஸ் தான் வந்து அந்த ஷேரோட க்ளோசிங் பிரைஸா இருக்கும். அதுதான் வந்து அந்த நாளோட இறுதி விலை. ஆனா இந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது சாதாரண வெறும் நம்பர் மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இதற்கு பல முக்கியமான பயன்பாடு இருக்குது. என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள்ல ஒரு ஷேர் வந்து உயர்ந்துச்சா, இல்ல குறைந்துச்சா அப்படிங்கிறத கணக்கிட இந்த க்ளோசிங் பிரைஸ் பயன்படுது. டெய்லி ரிட்டர்ன் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ கணக்கிட யூஸ் ஆகுது. சார்ட்ஸு மற்றும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவ பதிவு செய்ய இந்த க்ளோசிங் பிரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிஃப்டி, சென்செக்ஸ் போன்ற இண்டைசஸ கணக்கிட இது யூஸ் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவிய கணக்கிட இது யூஸ் ஆகுது. இடிஎஃப் மற்றும் இண்டெக்ஸ் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ வேல்யூவை கணக்கிட யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூவை கணக்கிட அது வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸு மற்றும் ரிசர்ச் அனாலிசிஸில் வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் தான் யூஸ் பண்ணி ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அதனால தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்பவும் முக்கியம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளி மார்க்கெட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரோம். அந்த ஒரே தக்காளி ஒரு பாக்ஸு ரூ. 98, ரூ. 99, ரூ. 100 அப்படின்னு பல விலையில வித்துட்ருப்பாங்க. இப்போ அந்த மார்க்கெட் வந்து மூட போகிறாங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம். அந்த நாளில் அந்த தக்காளியோட விலை என்ன? காலையில் விற்ற விலையா, இல்லை மதியம் விற்கிற விலையா, இல்லை ஈவினிங் விற்கிற விலையா? இந்த தக்காளி பாக்ஸ் விலை என்ன அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த நாள் முழுவதும் நடந்த விற்பனையை வச்சு ஒரு அஃபீஷியல் பிரைஸை முடிவு செய்ய முடியுமா? ஸோ இதே மாதிரி தான் பங்கு சந்தையிலும். ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து நாள் முழுவதும் மாறிட்டே இருக்கும். அப்படி இருக்க மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அந்த நாளுக்கான அஃபீஷியல் க்ளோசிங் பிரைஸ் எப்படி வந்து கணக்கிடுறாங்க? அதைத்தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் விவேப் மெத்தட் அப்படிங்கிற முறையில் கணக்கிட்டாங்க. இப்போ வந்து செபி அதை மாற்றி சிஏஎஸ் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ விவேப் முறைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விவேப் அப்படின்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி கணக்கிட்டாங்க அப்படிங்கிறத செபியே சொல்லியிருக்காங்க. அதாவது என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் கண்டினியூஸ் ட்ரேடிங் செஷனோட கடைசி 30 மினிட்ஸில், அதாவது ஒரு ட்ரேடிங் டேவோட லாஸ்ட்டு
3:00 to 3:30 வரை நடந்த எக்ஸிக்யூட்டட் ட்ரேடர்ஸோட அடிப்படையில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இதுவரை கணக்கிட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 30 நிமிஷத்தில் நடந்த எல்லா ட்ரேடுக்கும் ஒரே முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக அதிக வால்யூம் நடந்த ட்ரேடுக்கு அதிக வெயிட் கொடுக்கப்பட்டு ஃபிக்ஸிங் ப்ரைஸ் இது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறைக்கு தான் வந்து விவேப் மெத்தட்னு பேர். இது ஒரு எளிய எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்கள். 3 to 3:30 வரை ஒரு ஷேரில் இந்த ட்ரேட் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது ரூ. 100க்கு 1000 ஷேர்ஸு, 101க்கு 500 ஷேர்ஸு, 102க்கு 200 ஷேர்ஸு, 99க்கு 300 ஷேர்ஸு. இப்போ வந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 102 இருக்குமா? இல்லை 99 இருக்குமா? இல்லை, 100. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இது ஒரு சாதாரண ஆவரேஜ் கணக்கிடுவோம் இல்லையா? அதுபடி எடுத்தோம்னா சரியா இருக்காது. ஏன்னா அவங்க சொல்ற மெத்தடு வேற. விவேப் மெத்தடு அவங்க சொல்றது வேற. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ரூ. 100 வந்து 1000 ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஆனா ரூ. 102 200 ஷேர்ஸ் தான் ட்ரேட் ஆயிருக்கு. 2க்கும் ஒரே வெயிட் கொடுத்தோம்னா, அது உண்மையான மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டியே காட்டாது. அதனால தான் வந்து அதிக ஷேர்ஸ் ட்ரேட் ஆன பிரைஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆவரேஜ் கணக்கிடப்பட்டிருக்குது. அப்படி பார்த்தோம்னா, விவேப் முறையில இந்த இதில பார்த்தீங்கன்னா, ரூ. 100 தான் ஃபிக்ஸ்டு பிரைஸு. இது வந்து இந்த மெத்தடு. இத வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. இந்த ஃபார்முலால இதே வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவ பாருங்க. விவேப் இஸ் ஈக்குவல் டூ பிரைஸ் இன்டு வால்யூமோட மொத்தம் டிவைடட் பை வால்யூமின் மொத்தம். இந்த எக்ஸாம்பிள்ல கணக்கிட்டீங்கன்னா, அஃபிஷியல் க்ளோசிங் பிரைஸ் வந்து 100.30 வரும். இது ஏறக்குறைய நம்ம பார்த்த 100க்கு நியரா இருக்குது. அதாவது க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டு ட்ரேடடு பிரைஸ் அடிப்படையில இங்க கணக்கிடல. கடைசி 30 நிமிஷத்துல அதிக வால்யூம்ல நடந்த எல்லா ட்ரேடோட அடிப்படையில தான் க்ளோசிங் பிரைஸ் கணக்கிடப்பட்டது. இந்த முறை தான் பல வருஷமா நடந்துட்டுருக்கு. இப்பயும் வந்து மத்த ஷேர்ஸ்ல அதான் நடந்துட்டுருக்கு. ஆனா இப்ப வந்து அத செபி வந்து சிஏஎஸ் மெத்தடுக்கு மாத்தியிருக்காங்க. இப்ப இந்த சிஏஎஸ் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். சிஏஎஸ்னா க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் வந்து எப்படி ஃபிக்ஸிங் அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் கணக்கிடுறாங்க அப்படின்னா, அந்த ஆக்ஷன் டைமில் அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் பற்றி பின்னாடி சொல்கிறேன். அந்த டைமில் நடந்த பை ஆர்டர்ஸ் மற்றும் செல் ஆர்டர்ஸை ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதில் எந்த ப்ரைஸில் மேட்ச் ஆகுதோ அந்த ப்ரைஸ் அடிப்படையாக வச்சு தான் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளோட இடது பக்கம் வந்து அதாவது பையர்ஸ் இருக்காங்க. வலது பக்கம் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. அதாவது ரூ. 103க்கு 500 ஷேர் வாங்க ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ரூ. 102க்கு 1000 ஷேர்ஸ் வாங்க இன்னொருத்தர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ரூ. 101க்கு 800 ஷேர்ஸ் வாங்க இன்னொருத்தர் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் செல் சைடும் ரூ. 102க்கு 300, ரூ. 102க்கு 700, ரூ. 103க்கு 600 பேர் செல் சைடு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணும்னா, அதாவது 2 பக்கம் இருக்க எல்லா பை ஆர்டர்ஸையும் எல்லா செல் ஆர்டர்ஸையும் ஒன்றா வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும். எந்த ப்ரைஸில் அதிக ஷேர்ஸ் மேட்ச் ஆகுதோ அந்த ப்ரைஸ் தான் ஈக்லிபிரியம் ப்ரைஸு. இந்த எக்ஸாம்பிளில் 102க்கு வாங்குறதுக்கு பை சைடில் 1000 ஷேர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி செல் சைடில் பார்த்தீங்கன்னா 102க்கு விற்கிறதுக்கு 300 + 700ன்னு 1000 பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ இந்த ப்ரைஸில் பையும் செல்லும் என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. அப்போ 102 அப்படிங்கிறது தான் ஈக்லிபிரியம் ப்ரைஸு. அதுவே அந்த நாளில் அந்த ஷேரோட அஃபீஷியல் க்ளோசிங் ப்ரைஸாக அறிவிக்கப்படுது. இதுதான் வந்து விவேப்புக்கும் சிஐஎஸ்க்கு உள்ள மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டு. அதாவது விவேப்பில் ஏற்கனவே நடந்த ட்ரேடோட அடிப்படையில் க்ளோசிங் ப்ரைஸ் கணக்கிடப்பட்டுச்சு. ஆனால் சிஏஎஸ்ஸில் பை ஆர்டர்ஸ் மற்றும் செல் ஆர்டர்ஸ் அதிகமாக மேட்ச் ஆகிற ப்ரைஸோட அடிப்படையில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து முடிவு செய்யப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இந்த சிஏஎஸோட டைமிங் ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த சிஏஎஸோட டைம் லைனை செபி கொடுத்துருக்கபடி பார்க்கலாம். அதாவது 3:15 ஈவினிங் 3:15 பிஎம்லேருந்து 3:30 பிஎம் வரை 20 மினிட்ஸ் நடைபெறதா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 3:15 to 3:20 பிஎம் இந்த 5 நிமிஷத்தில் கண்டினியூஸ் ட்ரேடிங் முடிஞ்சிருது. சிஐஎஸ்க்கு மார்க்கெட் வந்து
என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. அந்த டைம்ல டிரான்சிஷன் பீரியடா சொல்றாங்க. இந்த நேரத்தில வந்து எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணும்னா, சிஏஎஸ்க்கான ரெஃபரன்ஸ் பிரைஸ தயார்படுத்தும்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதே 3:20 டூ 3:25 பிஎம். இப்ப வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ் மற்றும் லிமிட் ஆர்டர்ஸ் 2யும் இதில பிளேஸ் செய்யலாம். மாடிஃபை செய்யலாம். கேன்சல் செய்யலாம். இந்த நேரத்தில ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பை ஆர்டரும், செல் ஆர்டரும் சேகரிக்கப்படுது. எக்ஸ்சேஞ்ச் வந்து இத வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு இன்டிஆக்டிவேட் குளோசிங் பிரைஸ காட்டிட்டே இருக்கும். அதான் இன்டிஆக்டிவேட் குளோசிங் பிரைஸ்னா, பிரைஸ் மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ ஃபிக்ஸிங்கா காமிக்காம மாத்தி மாத்தி காமிச்சிட்டுருக்கோம். அதான் வந்து இன்டிஆக்டிவேட் குளோசிங் பிரைஸு. அடுத்து 3:25லேருந்து 3:30 பிஎம். இந்த நேரத்தில லிமிட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் பிளேஸ் செய்ய முடியும். மார்க்கெட் ஆர்டர்ஸ வந்து இங்க மாடிஃபை பண்ணவோ அல்லது கேன்சல் பண்ணவோ முடியாது. மேலும் இங்க தான் முக்கியமான டைமிங்கு. 3:28ல இருந்து 3:30 வரை எந்த நேரத்திலயும் நம்ம போடுற ஆர்டர் வந்து ரேண்டமா க்ளோஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா, லாஸ்ட் செகண்ட்ல பெரிய ஆர்டர்ஸ் மூலமா பிரைஸ பாதிக்க முயற்சிக்காம இருக்கிறதுக்கு தான் இதுன்னு சொல்றாங்க. 3:28ல இருந்து 3:30 வரை எந்த டைம்ல வேணாலும் ரேண்டமா நம்ம ஆர்டர் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 3:30 டூ 3:35 பிஎம். இப்ப என்ன பண்ணும்னா, எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லா பை ஆர்டர் மற்றும் செல் ஆர்டர வந்து மேட்ச் செஞ்சுட்ருக்கும். மேட்ச் செஞ்சு எந்த பிரைஸ்ல அதிக ஷேர்ஸ் மேட்ச் ஆகுதோ, அந்த பிரைஸ ஈக்லிபிரியமா செலக்ட் பண்ணி, அத வந்து அந்த நாளோட அஃபிஷியல் குளோசிங் பிரைஸா அறிவிக்கும். இதுதான் இந்த செஷனோட டைமிங் பத்தி அவங்க செபில சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்படின்னா இந்த புதிய சிஐஎஸ் முறையால் வந்து நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதனால என்ன பயன் அப்படின்னா, குளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட உண்மையான டிமாண்ட் மற்றும் சப்ளையோட அடிப்படையில நிர்ணயிக்கப்படுது. 2வது பார்த்தீங்கன்னா, குளோசிங் டைம்ல வந்து சில பெரிய ஆர்டர்ஸ் மூலமா குளோசிங் பிரைஸ மாத்துறாங்க இல்லையா? மேனிபுலேஷன் மாரி சொல்றாங்க இல்லையா? அதோட வாய்ப்பு குறையும்னு சொல்றாங்க. அப்புறம் பிரைஸ் டிஸ்கவரி, அதாவது அந்த குளோசிங் பிரைஸ் வந்து இன்னும் நியாயமாவும், வெளிப்படையாவும் இருக்கிறதா செபி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இடிஎஃப்ஸ் மற்றும் இண்டிசஸ் எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்படும் அஃபிஷியல் பிரைஸ் வந்து இன்னும் நம்பகமானதா இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா இப்போ இது இன்ட்ராடே பண்ணாங்க இல்லையா? எஃப்என்ஓ ட்ரேடர்ல இன்ட்ராடே பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங் டர்ம் இன்வெஸ்டருக்கு எப்பயும் போல அது பெரிய இம்பேக்ட் வராது. நீங்க எப்பயும் போல கன்டின்யூ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன கருத்துக்கள் என்னோட எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சிம்பிளா புரிய வச்சிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அத கிளியர் பண்றேன். தேங்க் யூ.